சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணங்கள்னு ஒரு 7 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த 7 விஷயங்களில் டாக்டிக்ஸாக சிஎஸ்கே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி ஏற்கனவே நிறைய ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிற இந்த நேரத்தில் இவங்க ட்ரை பண்ண நிறைய விஷயங்கள் இந்த மேட்ச்லேயும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ சிஎஸ்கேஸ் டாக்டிக்ஸ் கான் ராங். எந்தெந்த இடங்கள்ல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம 7ஐயுமே பார்க்க போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம 4 விஷயங்களை பார்க்க போகிறோம். இதில் 3 விஷயங்கள் நம்ம பார்க்காம விடுறது என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி ஆஸ் அ கேப்டனாக பண்ண கேப்டன்ஸ் டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த கேப்டனுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வீடியோ வரும், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் 4 பிரச்சனைகள் என்ன, அந்த 7ல் எந்த 4 இடங்களில் சிஎஸ்கே தப்பு பண்ணாங்க. அதில் 4வது ரொம்ப 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 ஃபன்னியான விஷயம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இது. கண்டிப்பாக அதை நானே யோசிச்சு பார்க்க முடியல, என்ன இது எப்படி அப்படின்னு. அந்த 4வது விஷயத்தை கடைசியாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ரவீந்திர ஜடேஜா அவர்களை மேலே ஏற்றி கொண்டு வராங்க. ஓகே, நீங்கள் நம்பர் 3 நம்பர் 4 ஆட வேண்டிய நேரம் வந்துருச்சு, ரவீந்திர ஜடேஜா கமான் அப்படின்னு சொல்லி அவர் நம்பர் 4 விளையாட வைக்கிறாங்க. ஏற்கனவே ஓப்பனர்ஸ் ஆகிய ரச்சின் ரவீந்திராவும் அவர் கூடயே புது பிளேயர் ஆகிய ஆயுஷ் மாத்ரே அவர்கள் வரதுக்கு முன்னாடி ஷேக் ரஷீத் விளையாடிந்தார். இவங்க 2 பேர் ஒருத்தர் அவுட் ஆனவுடனே 1 டவுனில் ஆயுஷ் மாத்ரே வந்தார். 2 டவுனில் தான் நம்பர் 4 பேட்ஸ்மேனாக ரவீந்திர ஜடேஜா வந்திருந்தார். ஸோ ரவீந்திர ஜடேஜா வந்த இந்த ஸ்லாட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஜய் சங்கர் வர வேண்டிய ஸ்லாட். இப்போ விஜய் சங்கரை தூக்கி கீழே ஸ்வாப் பண்ணாங்க. ஸோ ஜடேஜா ஷங்கர் ஸ்வாப், இந்த ஸ்வாப் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா, போன மேட்சை ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மேட்ச் ட்ரை பண்ணாங்க, ஜடேஜா போன மேட்ச் அவுட் ஆகிட்டார் சீக்கிரமாக. பட் இந்த மேட்ச் நம்பி கொடுத்த இடத்துல ரன்ஸ் அடித்தார், ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். பட் இந்த 150 ஸ்ட்ரைக் ரேட் இந்த இடத்துல பத்துச்சா அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில், இந்த மாதிரி ஒரு பிச்சில் பேட்டிங் இவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர் ஒரு 170 175 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருந்திருக்கணும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூ பவுண்டரிஸ் அவர் மிஸ் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக ஆடி கடைசியில் கேட்சப் பண்ண ட்ரை பண்ணதுங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. அது அவராக இருக்கட்டும், சிவம் டூபேவாகட்டும், இவங்க 2 பேருடைய அந்த பேட்டிங் தான் டீமை லெட் டவுன் பண்ணிச்சு. அந்த மிடில் ஓவர்ஸில் அவங்க சாப்பிட்ட அந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சாப்பிட்டு அந்த பாலால் ஏப்பம் விட்டு முடியலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் சிஎஸ்கேவின் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். மிடில் ஓவர்ஸ் அவங்க 2 பேர் தான் சாலிடாக ஒரு 10 ஓவர் பிடிச்சிருக்காங்க. இவர் ஒரு 30 சுவிட்ச பால், அவர் ஒரு 30 சுவிட்ச பால். இந்த 10-11 ஓவர் தான் மேட்சை கம்ப்ளீட்டாக அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது முதல் விஷயம். 2வது நம்ம பார்க்குற விஷயம் பிரச்சனை என்ன அப்படின்னா, ரச்சின் ரவீந்திராவை இன்னும் நம்பி இவங்க பேட்டிங் ஆட வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கான்வேவை நம்ப மாட்டேங்கிறாங்க. கான்வேக்கு இல்லாத அந்த ஸ்பேஸ் ரச்சின் ரவீந்திராவுக்கு இருக்குது. ரச்சின் ரவீந்திராவை விட உங்களுக்கு கான்வே ஏற்கனவே 2 சீசனில் 400+ ரன்ஸ் அடித்து உங்கள் டீமோடைய டாப் பேட்டராக ஓப்பனராக ருத்ராஜ் கெய்க்வாடோட சேர்ந்து இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பேட்டரை நம்பி வாய்ப்பு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம வரிசையாக கேட்டுகிட்டே வரோம். இந்த மேட்சோடைய முடிவுலையும் திரும்பவும் கேட்குறோம். ரச்சின் ரவீந்திராவை இவங்க திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா, இவரை எத்தனை சேஞ்ச் ப்ரோ பண்ணுறது அப்படின்ற ஒரு கலப்பில் விட்டுருவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் ரச்சின் ரவீந்திரா ரியலி நீட்ஸ் டு ரீதிங்க் வாட் இஸ் டூயிங். என்ன பண்ணுறாருங்கிறத புரிஞ்சு இன்னும் கொஞ்சமாவது மாற்றி அவர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அவருடைய ஒரு அந்த ஸ்லாட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஒரு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் இவருடைய இந்த நான் பெர்ஃபார்மிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில சிஎஸ்கேவை எடுத்துகிட்டு போகுது. 3வது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஓவர்டன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரை ரொம்ப லேட்டாக வாங்கின நீங்கள் அப்படின்னு அவருடைய 158 T20 ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது சிஎஸ்கேக்கு ஒரு மேட்டராகவே படலை. சார் அவர் ஒரு பவுலர் சார், சும்மா எப்பயாவது பேட்டிங் பண்ணுவார், தெரியாமல் எப்பயாவது ஒரு 2 6 வச்சுருப்பார். அதை நம்பிக்கிட்டு நீங்கள் யாராவது அவர்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்குன்னா என்கிட்ட நிற்காதீங்க, சாரின்றாங்க. அவர் வந்த உடனே ஒரு அடித்ததில் ஃபோர்ஸில் கால் 2 நடுவில் அது பாட்டு பிரட்டிக்கிட்டு 4க்கு போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் டெலிவரிஸ் கையில் கொடுத்து அவரால் அடிக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்கள் ரவீந்திர ஜடேஜா மாதிரி லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற ஒரு ஆளை விட்டுட்டு நீங்கள் ஒரு சிவம் தூபேவோடு சேர்த்து அந்த இடத்துல நீங்கள் ஓவர்டனை மேலே கொஞ்சம் இறக்கி விட்டால் நம்மளுக்கும் நான் நம்புகிறேன் நம்பர் 4 பேட்ஸ்மேனை ஆக்சுவலாக ஓவர்டனை இறக்கி பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது சிஎஸ்கே எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்றதுல எனக்கு சுத்தமாக கொஞ்சம் நம்பிக்கையே கிடையாது. இதுதான் 3 பிரச்சனை. இந்த 4வது பிரச்சனை தான் ப்ரோ செம சிரிப்பு அப்படின்னு சொன்னேன் தெரியுமா. அது என்ன அப்படின்னா, விஜய் சங்கர்னு ஒருத்தர், சார் நீங்கள் எங்கே போங்க, நீங்கள் எங்கே வாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா. அவர் கட்சியில் யூஸே பண்ணல, அவர் ஃபீல்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்லேயே மொத்தமாக.
அவர் பவுலிங்கும் பண்ணலை, பேட்டிங்கும் பண்ணலை, அவரை வந்துட்டு இறக்கி விட்றோன்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு சார் இப்போ நிறைய பால்ஸுக்கு இறங்கினா ஐயோ பால் சாப்பிடுவார்ப்பா சார், இப்போ பால்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார், அவர் அடிக்க மாட்டாரா, அவுட் ஆயிடுவாரா, அப்போ எப்போ சார் அவர் இறக்குறது, அது தெரியாமல் தான்டா சும்மா உட்கார வச்சிருக்கேன், அப்போ அதுக்கு பிளேயிங் லெவனில் வேறு யாராவது ஒழுங்காக விளையாடுறவங்க ஏதாவது எடுத்து தொலைய வேண்டியதானே அப்படின்றதான் நம்ம கேட்குறோம். பேட்டிங்கில் எங்கே இறக்குறதுனே உங்களுக்கு அவருக்கு தெரியல. நான் எடுத்துன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா 4வது ஒரு செம்ம ஜோக் இருக்குது, இதுதான் எங்கே இறக்குறதே தெரியலையாமா. நிறைய பால் இருக்குது இறக்கலான்னு பார்த்தா இறக்க மாட்டாங்களாம், கம்மி பால் இருக்குது சார்னா இறக்க மாட்டாங்களாம். அப்போ எதுக்கு சார் அவர் எப்போ சார் இறக்குவீங்க, என்ன சுச்சுவேஷனில் இறக்குவீங்க அவரை? தோனி வந்த சுச்சுவேஷனில் தோனி வந்து தான் கரெக்டாக, அவர் வந்து கரெக்டாக இருந்திருக்காது. ஜடேஜா வந்த சுச்சுவேஷன்லேயும் கரெக்டாக இருந்திருக்காது. அப்புறம் நம்ம இவர் வந்த ஓவட்டர் வந்த எந்த சுச்சுவேஷன்லையுமே இவர் வந்துருந்தால் கரெக்டாக இருக்காதுன்னா அப்போ எதுக்கு அந்த பேட்ஸ்மேனை டீம் வச்சுருக்கீங்க? சும்மா ஜோக் காட்டுறதுக்கா? தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு வேறு ஒரு நல்ல பிளேயரை கொண்டு வாங்க. ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் வளர்த்துருக்காங்க உள்ள வாய்ப்புக்காக. வன்ஷ் பேடி உள்ளே கூட்டுவாங்க, கேரண்டீடு 30-35 ரன் அடிக்காமல் வெளியே போக மாட்டார் கம்மி டெலிவரிஸில். அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் வன்ஷ் பேடி. அவரை மாதிரி ஒருத்தர் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அட்லீஸ்ட் அடுத்த மேட்சஸ் சிஎஸ்கே தேட ஆரம்பிக்கணும். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் இப்போது இந்த 4 பிரச்சனைகளை தாண்டி நம்ம ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன 7 ப்ராப்ளம்ஸ் ஃபார் சிஎஸ்கேல 3 விஷயங்கள் என்னங்கிறத அடுத்த வீடியோ பார்க்க போகிறீங்க. அது தோனியுடைய கேப்டன்சி மிஸ்டேக்ஸ். அந்த வீடியோ என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த நேரத்தில் ஒருவேளை அந்த வீடியோ வந்திருந்தாலும் வந்திருக்கும், போய் பாருங்களேன். சிஎஸ்கேல தோனி பண்ண கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நீங்கள் நான் நினைக்கிறதா நினச்சிங்களா அப்படின்றத. கலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலம். ஓகே பாய்.